எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமும் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமும் அடுத்தடுத்த நாள் இருக்குது. அதாவது இதில் 2-3 ப்ராப்ளம் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் சில பேருக்கு கேட்டதை விட ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. ட்ராவல் பண்ணிட்டு வந்து மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோ செகண்ட் ஷிஃப்ட்டோ இருக்கிறவங்க ஆர்ஆர்பி பிஓ அட்டன் பண்ணுறதுல சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அதற்கான ஏற்பாடு இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆர்ஆர்பி பிஓடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்லையும் ஆர்ஆர்பி பிஓலையும் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்க, எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கிடச்சிருக்கு, தூரமாக கிடச்சிருக்கா கிட்டையே கிடச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டாப்பராக இருந்தால் கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓ நீங்கள் லைட்டாக எடுத்துகிட்டு போகலாம். 90% ஆஸ்பிரண்ட்ஸ் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாவோ இருந்தாவோ இல்லை ஒரு பிகினராக இருந்தாவோ நீங்கள் கொஞ்சம் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஸ்டின் செலெக்ஷன்லையும் அந்த அப்ரோச்சையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு நமக்கு ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமும் முக்கியம். ஆவரேஜ் அண்டு பிகினர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரிப்பீட்டர்ஸ் மீன்ஸ் ரிப்பீட்டர்ஸ்லேயே நல்ல சீனியர் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய இருப்பீங்க. எக்ஸாம் ஃப்ளோ நல்லா கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களால் ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ண முடியும். டச்சில் இருங்க, அவ்வளோதான். ஆனால் ஆவரேஜ் பிகினர்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 கோடை யூஸ் பண்ணிக்கோங்க அஃபேர்ஸ் க்ளோரில். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸும் ஆர்ஆர்பி பிஓவும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே முக்கியம். ஒன்றுக்கு ஒன்று இது இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவேன், இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி எந்த மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ரெண்டுமே கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். அதனால் ரெண்டுத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.